இங்கே பாருங்கள், இதோட ரூட்ஸ் வந்து அட்டகாசம். அப்படியே பெண்டாக போகிற மாதிரி, குனிஞ்சு போகிற மாதிரி சூப்பர். இங்கே பாருங்க, அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 feet ஹைட்டில் இருக்காருங்க. நான் கீழே இருக்கிறேன். இதில் வருங்க, நான் இங்கேருந்து ஆகாயத்தில் நிற்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஹைட் ஏறி நின்று அது வாங்க வாங்க. ஓகே, நம்ம தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது போகிற ரூட்டு, இது நம்ம வந்த ரூட்டு, இது போகிற ரூட்டு. பயங்கர டஃப்புங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? உங்களுக்கு எதுவும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பட் நான் எப்படி போயிட்டுருக்கேன் பாருங்க, அதை பார்த்தா தான் தெரியும். அங்கே ஒரு மனுஷன் எப்படி வந்துட்டு இருக்காரு. இந்த கேப்ல தான் போட்டு வந்தேன். கை வச்சு ஒரு சாணம் தான் இருக்கு. குனிஞ்சி போகணும், குனிஞ்சி போகணும். பேகு பத்திரம், பேகு பத்திரம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு முழு மரம் பிரிட்ஜாக மாறிடுச்சு. சாரி, நீங்கள் அங்கே என்னதான் தட்டி சாப்பிடணும் சரி, இங்கே தண்ணியில் தான் போய் ஆகணும். இது எப்படிங்க ரொம்ப ப்ரில்லியன்ட் மாதிரி தண்ணியில் கால் வைக்காம வர்றாரு. இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குதுன்றது சாரி தெரியல பாவம். ஓ மை காட். நம் ராஜதந்திரன் அனைத்து வீணாகி விட்டது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஷூவை கட்டிட்டு நம்ம பிரச்சனை களத்தில் இறங்க வேண்டும். வணக்கம், நான் உங்கள் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சூப்பரான இடத்துக்கு நானும் நம்ம இன்னொரு நண்பரும் வந்திருக்கோம். அது யார் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பிளேஸ், ஒரு டனல் கேவ் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது உள்ளே பாருங்கள், அப்படி ஒரு பயங்கரமாக போகிற ஒரு பிளேஸ்க்குள்ளே தான் போகிறோம். ஸோ இந்த இடத்துக்குள்ளே இது பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவாக்கரையில் இருக்குது. ஸோ உள்ளே 1 by 1 பெருசாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விலையை வந்துட்டுருக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நிஜமாக அட்டகாசமான ஒரு பிளேஸ். காலேருந்து சுற்றிக்கிட்டு இருந்து இப்போ தான் வந்திருக்கோம். இதுக்கு இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா, இந்த இடம் உருவான இடமே பார்த்திங்கன்னா ஒரு 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டாற்று வெள்ளத்தால் அப்படி உருவாச்சு அப்படின்னாங்க. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பயங்கரமான அதிசயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரம் வந்து கல்லாக மாறி இருக்குது 2 கோடி வருஷத்தில் இந்த பரிமாற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பரிணாம சேஞ்சஸ்லாம் இவ்வளோ நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்றதெல்லாம் 1 by 1 நான் உங்களுக்கு இதில் பார்க்க போகிறேன். ஸோ அது என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, வாங்க போக ஆரம்பிக்கலாம். இதுனுடைய கிளை அங்கே ஒரு பூங்கா, அங்கே வரும் ஒரு பூங்கா, கல்மர பூங்கா. அது கல்மர பூங்கா அங்கே உள்ள அந்த அது வந்து 2 வீலரில் இப்படியே போயிட்டு அந்த வழியிலே போயிட்டு அப்படியே உள்ளே போனால் அந்த பூங்கா. ஓகே, நீ இப்படி போதேல. ஓகே 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 போல இப்படியே போய் அந்த வழி ரோடு மேலேயே போய் பாறையில் போய் ஏறும். ஓகே, ஏறி சந்தில் ஏறிச்சுன்னா அப்படி நேராக அந்த கல்முறை பூங்காவுக்கு தான். சூப்பராக இருக்குது. நீ உள்ளார இறங்கி போகலாம். உள்ளார அந்த பார்க்கணும். அது இறங்குற வழி இதை இப்போ இறங்கி இப்படி நம்ம உள்ளார வரணும். உள்ளார நீ இறங்கி போகும். உள்ளாரெல்லாம் அழகாக ஊடு மேலே இருக்கு. இது உள்ள தண்ணி போச்சுன்னா ஃபுல்லாக போகும். ஃபுல்லாக போகும். தண்ணி ஃபுல்லாக போகும். மழை டைமில் தண்ணி சருசான தண்ணிலாம் போகாது. தண்ணி கட்டுற உள்ளார வா. புதி மணல் தான். இதோ வரேன் இருங்க.
ஓகே சூப்பர். சரி இறங்குங்க. இறங்குங்க. இதான் வழி. இதே வழி அண்ணன் குதிச்சிட்டாரு. குதிங்க. பயமா இருந்தா அப்படியே வா. அன்சல் தண்ணியாக இருக்குது பரவாயில்லையா? தண்ணி ஆமா. தண்ணி சேர் தண்ணி இல்லை, இந்த மழை தண்ணி தான். பேக் எத்தனையா வா, பேக் யார் தூக்கி போட, பேக் இப்படி குத்துங்க அண்ணன்ட்ட. பேக் தூக்கி போட. எங்க வா அப்படியா? இந்தாங்க குடிங்க. இதில் காலை வச்சாருங்க முடியா, பயமா இருந்தா இதில் போய் குதிக்குது பயப்படுற. குதிக்கிறதுக்குலாம் பயப்படலண்ணா. அழகாக புடிச்சு குச்சில அந்த பேக் இருக்கனாலே யோசிக்கிறேன். என்கிட்ட பேக் கொடு. இந்தாங்க நான் கிலோ பஸ் இறங்க. நீ கீழே போங்க சார். கேமரா இங்கே காட்டு, கேமரா காட்டு. இந்தாங்கண்ணா. வா. ஓகே தேங்க்ஸ். இறங்கி வா. பார்த்தியாருங்க அப்படியே அழகாக மணலில் குதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே 2 காலி ஜம்ப் பண்ணி குதி ஜோடியா, அவ்வளோதான். பார்த்து சரி விட்ற போகுது. அவ்வளோதான். அது அந்த பையன் எடுத்து கொடுத்துரு. ஓகே வேலை முடிஞ்சுது. இப்போ நீ அதே மாதிரி ஜம்மிங் அப்படியே ஒரு அறியாத பிள்ளை குதிக்குதுன்னு பயப்படுறீங்க. அவ்வளோதான். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. வாவ் சூப்பர்ண்ணா. அட்டேங்கப்பா, இதை தானே ரொம்ப நேரமாக காலில் இருந்து தேடிட்டு இருக்கிறோம். இல்லையா? ஆமாம், அப்பத்துலேருந்து வந்து அந்த செல்லு தேடிட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஏசி மாரி இருக்குது. வெளியே அனல்லாம் இருக்குது, இங்கே ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்குது. இங்கே போய் எவ்வளோ ஏசி போட்டால் கூட நீ இது மாதிரி இருக்காது. உள்ள நடக்கும்போது டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆமாம், எப்படி இது பாப்பா மாரி. ஆமாம் சூப்பர். ஓ மை காட், இதை தேடி வந்தீங்க. இதுதான் தேடிட்டு இருக்கணும். இன்னைக்கு வெறும் ஒரு 10 பேர் வந்தாங்க. இதுல டெய்லி 10 பேர் வருவாங்க. வெள்ளக்காரன், அந்த காரன், அந்த காரன், கர்நாடகாக்காரன். இதை கண்டுபிடிச்சி செல்லில் கண்டுபிடிச்சிட்டே வருவான். இது எங்கே இருக்குது, எந்த செக்ஷனில் இருக்குது. எப்படி சூப்பராக சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக அந்த டைமில் தண்ணி ஓட்டின வழி இல்லை இது. ஃபுல்லாக தண்ணி தான். எப்படின்னா இது வந்து திருவக்கரைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கல்மர பூங்காவிலே இது ஒரு கிளை ஆறு. இது ஆறா ஓட்டின இடம் இது. இது ஃபுல்லாக தண்ணி போகும். அதனால் இவ்வளோ ஹைட்டு வந்து ஃபுல்லாக தண்ணி. ஃபுல்லாக தண்ணி. ஓகே. சித்திரா கேசில் கூட ஜில்லுன்னு உள்ள பட்டு கிடக்கலாம். அவ்வளோ கூட வெயிலே தெரியாது. வா இங்கே பாருங்க. ஓ மை குட்னஸ். இங்கே பாருங்க, செம்ம பயங்கரம். அப்படியே உள்ள வெளியே வந்து அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் இங்கே வந்து அப்படியே ஒரு ஏசி கூலிங் மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துக்குள்ளே போகிற ஃபீலு. ஓ மை காட், இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம இவ்வளோ தான் வந்தோம். நிஜமா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. அவ்வளோ அட்டகாசமான ஒரு ஃபீலு. ஒரு இயற்கை எந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு 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 வே அழகாக தண்ணி ஓடுறத க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு அண்ணா வந்து தான் நம்மளுக்கு காமிச்சார் இந்த ரூட்டை. பட் இது பார்த்திங்கன்னா மழை டைமிங்கில் இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி ஹைட் இருக்குது, ஒரு 15 ஃபீட் ஹைட் இருக்குது. இது வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ஹைட் அப்படியே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே வந்தவங்களாம் பாருங்களேன் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே அவங்க பேரெல்லாம் எழுதி கிறுக்கி வச்சுருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் பார்த்து போனோம், தலைலாம் சேஃபு, அடிச்சிடும். இங்கே பாருங்கள், நேருக்கு நேரம் வந்து நிற்கிது பாருங்கள். இந்த ஹைட்டு தான் நம்ம ஹைட்டு தட்டா தள்ளாடிற அளவுக்கு நிற்கிது. ஓகேவா? ஓ இதுக்கப்புறம் சின்னதாகிடுமாண்ணா? போக சுருக்கமாக போயின்னே இருக்கும். அப்புறம் உள்ளே போனால் போகாமே இருக்கும். ஓ ரைட்ண்ணா. நீ போகிறத பொறுத்துக்குது. ஓ ரைட்ண்ணா. ஒரு கழிச்சு போனால் குனிஞ்சு போனால் ஓகே. நீ அம்மாத்தூர் வேணாலும் போகலாம். இது இந்த பார்த்துறேண்ணா. ஃபுல்லாக பார்த்துக்கு. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணன் தான் வழி காமிச்சார். ஃபுல்லாக பார்த்துட்டு வா. அரே
எது லைட்டிங் போதா பேக் எங்கே வைக்கிறது பேக் இங்கே வச்சுலாம் வாங்க குனிஞ்சு வாங்க இங்கே அடியில் அது இங்கே இடம் இருக்குது ஃபோட்டோ மட்டும் எடுத்து ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாவில் ரெடி ஆகிடும். குனிஞ்சு போகணும் பேகு பத்திரம் அதெல்லாம் பத்திரமா இருக்கு. இங்கே பாருங்க ஒரு முழு மரம் பிரிட்ஜாக மாறிடுச்சு. சார் நீங்கள் அங்கே என்னதான் தத்தி தாவணும் சரி இங்கே தண்ணியில் தான் போய் ஆகணும். எப்படிங்க எங்கோ பிரில்லியன்ட் மாதிரி தண்ணியில் கால் வைக்காம வர்றாரு. இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குதுன்றது சாருக்கு தெரியல பாவம். ஓ மை காட். நம்ம ராஜதந்திரன் அனைத்து வீணாகி விட்டது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஷூவை கட்டிட்டு நம்ம பிரச்சனையில் களத்தில் இறங்க வேண்டுவோம். ஓகே எனக்கு பட்டுன்னு கொஞ்சம் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது முட்டை சந்தா என்னன்னு தெரில, வேறு உள்ளே போய் பார்க்கணும். டயர்லாம் கிடையாது உள்ளே ரைஸ் தெரியுறதா அதெல்லாம் உள்ள டயர்லாம் இருக்குது. முட்டு சந்து மாதிரி தெரியுது. பட் நாங்கள் உள்ளே போக இன்னும் சிலிண்டருக்கு காலு கீழே. ஆமாம் என்னங்க உள்ளே ஏசி போட்ட மாதிரி அப்படியே ஜம்முன்னு இருக்குது. காற்று வெளியே இருக்கிறப்ப எவ்வளோ இது வேர்த்து தொரத்தோன்னு ஊற்றுது. இங்கே அப்படியே ஏசிக்கு ஈக்குவலாக ஜில்லுன்னு இருக்குது. ஓகே இங்கே பாருங்கள் என்னென்ன அட்வென்ச்சர்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஷூ எல்லாம் கட்டியாச்சு. போகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா நம்ம கௌதம் ப்ரோ தான் வந்திருக்காங்க. காலையிலேருந்து இந்த இடத்த படாத பாடுபட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். ஆமாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் கல்லாக மாறின மரத்தை வந்து பார்த்திங்கன்னா பல இடத்துல வந்து பார்த்துட்டு இந்த இடத்த தேடி ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நாக்கு தொங்க திணற வந்து பார்த்திங்கன்னா எடுத்துன்னு வந்து வாட்டர் பாட்டில் காலி, ஜூஸ் பாட்டில் காலி, எல்லாம் காலி ஆகிட்டு ஃபைனலாக இந்த இடத்த கண்டுபிடிச்சி இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் வந்து இது லெஃப்டாக போகுது தெரியல. உள்ளே போயிட்டு பார்த்தா தெரியும். அங்கே ஒரு முட்டு சந்த மாதிரி இருக்குது. டிட்டான்னு தெரியல, போய் பார்த்துடலாம். ஆமாம் நாங்கள் வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணலாக இருந்தது. ஆனால் பர்டிகுலராக இந்த இடத்துல வரும்போது குனிஞ்சு வரணும். இங்கே தண்ணி இருக்குது. இதுக்கப்புறம் அங்கே தண்ணியில் தப்பிக்கலாமேன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தோன்னா இங்கே போக போக வந்து தண்ணி அதிகமாக இருக்குது. டயர் ஒரு இடத்துல போய் முட்டு சந்த மாதிரி லாக் ஆகுது. அது அவ்வளோ தூரம் போக முடியுமோ தெரியல. தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்கு. ஓ சரி செருப்பை கட்டிங்க வச்சுருங்க. கால் உள்ள சிக்கும் செருப்பில். ஆமாம் செருப்பு சிக்கும். நீ பாருங்க இந்த மாதிரி அப்படியே இந்த மணாலியில் வந்துட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வெறும் செருப்பு போடும்போது உங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ நாங்கள் இது உள்ளே தான் போக போகிறோம். எஸ் கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் தானடா நீ தைரியமாக போகலாமான்னு கேட்பீங்க. ஆனால் கோப்ரோக்கு ஒரு பக்கத்தில் வந்து அந்த vlogging கேஸ் போட்டதுனால வாட்டர் ப்ரூஃப் வந்து இழந்துருச்சு. போகலாமா? போக நீங்கள் முன்னாடி போங்க. சரி இங்கே ஃபுல்லாக தேரா இருக்குது. தேரனா இந்த தவளை தண்ணியில் ஓடுமே. ஆமாம்மா அது இருக்கு. இங்கே பாருங்களேன். ஓகே அது ஓடி நிறைய வழி இருக்காங்க. தவளைகள் இருக்கு. தண்ணி பாருங்க. இங்கேயே வந்து எனக்கு காலு சமச்சில்லு இருக்குது. இங்கே பாருங்க டயரை போட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க. சரி டயர் ஏறி போகணும். வழி இருக்கு. நம்ம பேக்லாம் சேஃபாக தானே இருக்கும். எஸ் இங்கே பாருங்க. ஆமாம் லேட்டாக வந்துடும். இந்த இடத்துல காலையிலே ஒரு 10 பேர்கிட்ட வந்துட்டாங்களாம். அதில் வேற பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க வாங்க 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 சில ஃபாரினர்ஸ்லாம் கூட கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க லாக் பண்ணியிருக்காங்களா இல்லை அதுவே வந்து லாக் ஆகிடுச்சான்னு தெரியல. ஓ இங்கே பாருங்க இதோட ரூட்ஸ் வந்து அட்டகாசம். அப்படி பெண்டாக போகிற மாதிரி குனிஞ்சு போகிற மாதிரி சூப்பர். இங்கே பாருங்க. உங்களுக்கு ஏதோ ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியும்.
ஆனால் பட் நான் எப்படி போயிட்டுருக்கேன் பாருங்க, அதை பார்த்தா தான் தெரியும். அங்கே ஒரு மனுஷன் எப்படி வந்துட்டு இருக்காரு. ஒரு ஜான் தான் இந்த கேப்ல தான் பூத்து வந்தேன் நான். கை வச்சு பார்த்தா ஒரு ஜான் தான் இருக்கு. உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் பாருங்க நம்ம இப்படி தான் போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆமாம். பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகையான இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். கரெக்ட். இங்கே பாருங்க மரம் வந்து விழுந்திருக்கு. அங்கேயும் வழி இல்லையா? ரிட்டன்டா இல்லை சார், இதை போகுது, சின்னதாக போகுது. இவ்வளோ தூரமாக வந்தோம்னா ஆமாம் சார். இங்கே பாருங்களேன். வாங்க வாங்க வாங்க, மேனஸ் சொல்லிட்டா மாறி வாங்க. கண்டிப்பாக அப்படின்னா உள்ளே போயிடுறேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து இப்போ இதுக்குள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா மேனஸ் சைடு மாதிரி தான் வரும். ஆனால் நம்ம பேக் எடுத்துகிட்டு வந்துருந்தோன்னு வச்சுங்களேன், இது வழியாக ஏறி மேலே போயிடலாம். ஆமாம், போகும்போது இது வழியாக ஏறிக்கலாம் சார். ஆனால் இதுக்குள்ளே பேக் கொண்டு வரது கஷ்டம். வேறு வழி இல்லை, இப்போ நம்ம அங்கே தான் போயோம். எங்கே? அந்த சைடு தான் போயோம். பேக் அங்கே தான் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இது அப்படியே கொசுலாம் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. ஆமாம் சார், கொசு இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு பூச்சிங்க மேயுது. பூச்சி சார், அதுதான் சார் கொசு. இதுதான் கொசா? ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம், எந்த பெருசு இதுவும் மனசாச்சே இல்லாமல். சரி, இதுக்கப்புறம் கெமிக்கல் மாதிரி இருக்குது. அப்புறம் தண்ணி ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்குது. ஆமாம், தண்ணி கலரே மாறிடுச்சு, ரொம்ப ஒல்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து இதோட கலர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எஸ், லைட்டாக போய் பார்க்கலாம் வாங்க சார். நீங்கள் ரெண்டு போய் பார்த்துட்டு வாங்க. சரி, ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடி இந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. அண்டு இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்துக்கோம். ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருக்குது. இந்த இடத்துக்காக மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் அந்த ஃபேக்ட்ரிஸ் கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து சரி அதில் போகிறது சரி சேஃப் இல்லை. ஆனால் நட்ராஜுக்கு வந்து அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு டான்ஸ் போகிறாரு, அவரோட கிளிப்பை ஆட்டோ வழி இருக்கா? இருக்கு வாங்க, இருக்கு போயிட்டே இருக்கு வாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஆமாம், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலர் மாறிட்டு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்திருக்கு. தண்ணி மட்டும் ஆமாம், தண்ணி பேட் ஸ்மெல் வந்துருக்குது. பட் ஆனால் வந்து ஏரியா அட்டகாசம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இந்த தண்ணி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நாற்று அடிக்குது. அப்படின்னா இதில் மேலே இதுக்கு மேலே இந்த சைடில் போகிறது. ஆமாம் சரி, நீ வரலையா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இல்லை, இதுக்கு மேலே வந்து சரி, ஸ்மெல் ஹெவியாக இருக்குது. ஸ்மெல்லு ஹெவி. இதுக்கு மேலே போகலாம். பட் ஆனால் என்னென்னா நடுவில் கட்டை உடஞ்சி விழுந்து மண்ணெல்லாம் விழுந்திருக்கு. மேபி ஊறி மேலேருந்து உடைச்சிட்டு விழுதான்னு தெரியல. ஆமாம், ரொம்ப குறுகலாக போகுதுங்க, தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அதனால் உள்ளே போக முடியல இதுக்கு மேலே. பட் போகலாம். இங்கேயே பாருங்கள், என் பாடி வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ டைட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஓகே சரி, திரும்பிக்கலாமா? ஓகே, இங்கே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, தண்ணி எவ்வளோ டர்ட்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக போய் காலை போய் சோப்பு கழுவணும். சரி, ஷார்ட்கட்டில் அந்த மரத்தில் இறங்கிடுறேன் நான். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது தண்ணி, கேவலமாக இருக்குது. மரத்தில் இறங்கி உள்ள வர இங்கே பாருங்க, அவர் வந்து அழகாக சூப்பராக தப்பிச்சுட்டு மேலே போயிட்டார். மரத்து வழியாக கீழே இறங்கிட்டு வராராம். அவர் எஸ்கே போய் ஓடுறாரு.
ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பி அதே வழியில் வெளியே வருகிறோம். அப்பா செம்ம டஃப்பு. ஆனால் ஒரு கையில் கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு இல்லை வர்றதுன்றது ரொம்ப இதுவாக தான் இருக்குது. தண்ணி அவ்வளோ பேடாக இருக்குங்க. ஏன்னா கொசு அது இதெல்லாம் பயங்கரமாக இதுவாக இருக்குது. இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் எஸ் அப்படி வெளியே போவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் இதில் காமிச்ச ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவாக்கரை வந்துட்டு திருவாக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அந்த மரக்கல்லாம் மாறின ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டு அங்கேருந்து திருவாக்கரை கன்யான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரூட் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு கல்குவாரி பக்கத்தில் தான் இது இருக்குது. பட் அந்த கல்குவாரிக்கு ரூட் மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா தான் மேப் போட்டாலும் சில இடத்துல வந்து நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு கணக்கு வருது. பட் இருந்தாலும் நான் கரெக்டான எக்ஸாக்டான ரூட்ஸை வந்து நான் பிங்க் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். சரி, வரலையா எங்க முன்னாடி இறங்கணும். அங்கேயா நம்ம பேக் இருக்கு, நம்ம பேக் அங்கே இருக்கு. ஓகே, இது பாருங்க, கௌதம் மேலே ஓடிட்டாரு. ஓகே, நம்ம தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது போகிற ரூட்டு, இது நம்ம வந்த ரூட்டு, இது போகிற ரூட்டு. பயங்கர டஃப்புங்க. இது பாருங்க, தெரியுதா? இதை வந்து எங்கே இறங்க போகிறீங்க? இதில் இறங்க போகிறீங்களா? சூப்பர். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒரு ஆர்கிடெக்ட்லாம் பயங்கரமாக பண்ணி டிசைன் பண்ணி இருக்கிருக்காங்க. சார், இதில் இறங்குறீங்களா இந்த கேப்பை? ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கேப்லேருந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வரும் தண்ணி. கரெக்டாக தண்ணி வந்து முட்டி ஆழத்துக்கு இருக்கு. கொஞ்சம் பார்த்து போயிட்டு போங்க. என்ன சார், இதில் இறங்குங்க சார், இதில் இறங்குங்க. இதில் இறங்க மாட்டேன். வாங்கிக்கிறீங்களா என்கிட்ட கேஜெட்டை, கேமராவை? 8 மைல் எவ்வளோ தூரத்துக்கு? உங்களுக்கு 8 மைல் வாங்குவீங்களா மேலே ஏறி? ஏதாவது இந்த கல்லாக மாறின மரம் அது மேலே தான் இப்போ நான் வந்து நிற்கிறேன். பாலம் மாதிரி உருவாகிருக்கு. இங்கே பாருங்க, ஸ்டண்ட்டு ஷோலாம் பண்ணி அந்த கேமராவை வாங்க சொல்கிறாரு மனுஷன். கேமராவை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டண்ட்டு ஷோலாம் பண்ணி கேமராவை வாங்க சொல்கிறாரு. எவ்வளோ ஹைட்டில் இருந்துருக்கு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 feet ஹைட்டில் இருக்காருங்க. நான் கீழே இருக்கிறேன். இதில் வருவீங்க, நான் இங்கேருந்து ஆகாயத்தில் நிற்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஹைட் ஏறி நின்று அதற்கு அப்படின்னா அப்போ நான் மேலேருந்து கீழே பார்க்குறேன். எனக்கு எப்படி அதை யோசிச்சிங்களா? வாங்க வாங்க, உல்டாவாக கொடுங்க கேமராவை. நீங்கள் படுத்துட்டு கொடுக்கணும். கல் மேலே படுத்துக்கோங்க. அந்த கட்டை மேலே, கல் கட்டை கிடையாது, அது கல். அந்த கல் மேலே படுத்துக்கிட்டு கொடுங்க. இந்த நேரம் பார்த்து உடஞ்சி இடிஞ்சு அவரோட லக்கு பாருங்க, மரம் கல்லா மாறினது மேலே வாங்கிட்டோம். வாங்க சார், இதுல இறங்கிடலாமா? அப்படி இதில் இறங்க, அதை பேலன்ஸ் பண்ணி இறங்குங்க. வேற வழி இல்லையா? தோருக்கு பாருங்க, இதில் கிரிப் பண்ணி இறங்குங்க. நான் நிற்கிறேன்ல, அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். வாங்க, நவருங்க. வேற வழியில் இறங்கிடுறேன். நான் என்ன பிளான் போட்டேன்னா, அதில் இப்படி பேலன்ஸ் பண்ணி அந்த சைடு அழகாக இப்படி இப்படி இறங்கலாம் பார்த்தேன். இறங்க அதில்ப்பா. சரி, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ டோன்ட் ட்ரை அட் ஹோம். ஓகே, நான் இந்த இடத்துல உங்களுக்கு எனி பிளேஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து அவர் இறங்குறாரு, நான் இங்கே பேலன்ஸ்க்கு சப்போர்ட் நான் நிற்கிறேன். வித் சேஃபோட தான் அவர் இறங்குறாரு. ரைட், இறங்கிட்டாருங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ஜம்ப் பண்ணா கீழே குச்சிருவேன். நீங்கள் ஜம்ப் பண்ணீங்கன்னா தண்ணி எல்லாரும் மேலேயும் தெரிக்கும். நான் மண்ணில் தான் குதிக்கும். பொறுமையாக இருங்க. டாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சூப்பர்.
எப்போ நீங்கள் பாருங்க, நான் இருக்கிற 5 feet ஹைட்டு, அதுக்கு மேலே 10 இங்கே 20 தெரியும். இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5.5 to 5 அந்த 5.5 கிட்ட நிற்கிறேன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து உங்களுக்கு அந்த ஹைட்டு மட்டும் பாருங்கள், தெரியுதா? ஆல்மோஸ்ட் அந்த ஹைட்டில் நிற்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே தான் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம். செம்ம அட்டகாசம், நல்லா அட்வென்ச்சராக இருந்தது. சார் எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சு ஏறிக்கலான்னு இதை பாருங்க. இங்கே அப்படி இல்லையா, இது மாதிரி இப்படி ஏறிக்கலாம் ஈஸியாக. இல்லை, அங்கே ஸ்பேஸ் பெருசாக இருந்தது. ஸ்பேஸ் பெருசாக இருக்குது, ஃபோட்டோஸ் எடுக்கணும். அது அங்கே தான். ஓகே, இல்லை இங்கே எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நாட்டை அங்கேயே எடுத்துக்கலாம். ஐஃபோன் 1 hour later. எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்த காலையிலேருந்து தேடினோம். பட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிளேஸே கிடைக்கல. ரொம்ப நேரமாக சுற்றிட்டு கடைசியில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் சில நண்பர்கள் வந்து போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் போட்டுட்டு எப்படியாவது ஒருத்தருகிட்டே காமிச்சு இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சலாம் சொல்லி தான் பார்த்தோம். பட் எங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல. ஸோ அதனால் கடைசி கட்டத்தில் ஒரு லோக்கலில் ஒரு அண்ணா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார். நாங்களும் மேப் பார்த்து சுற்றி வந்தோம். பட் ஒன்றும் பண்ண முடியல. கௌதம் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணார். ஸோ முடியல. கடைசி கட்டத்தில் ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ இந்த பக்கம் தான் சொல்லிட்டு சொல்லுவார்னு சொல்லி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா மனுஷன் இங்கே கூட சேர்ந்து செவலை தாவுன்ற மாதிரி குதிக்கலாம் சொன்னார். அந்த குதிக்கிறதோட வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம கௌதம் ப்ரோட வீடியோலையும் இருக்கும். ஸோ நானும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த குதிக்கிறது தாவறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவி கண்டுபிடிச்சி வந்தோம். ஆனால் இதை கரெக்டாக அங்கேருந்தே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஷார்ட்டாக உள்ளே வந்துடலாம். பட் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தாவெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி அழகாக உள்ளே வரலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த ரூட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த டனல் அப்படியே கொஞ்சம் போக வந்து அப்படியே பெருசாகிட்டே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. உள்ளே போக ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டேன். ஆனால் இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ சார், இது ஒரு 300 meters உள்ளே போகுமா, இல்லை எவ்வளோ தூரம்? ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள 2 கிலோமீட்டர் உள்ளே போகுதா? ஆனால் நாங்கள் 2 பேரும் போனது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kilometers உள்ளே போயிருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே ஒரு 500 meters உள்ளே போயிருப்போம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி சரியில்லை, ஒரு மாதிரி சேறு சகதியமாக இருந்தது. அதனால் எங்களுக்கு போன வரைக்குமே போகுதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஏன்னா உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பேக்கை வைக்க முடியல, சில இடத்துல செருப்பு போட முடியல, ஷூ போட முடியல. ஏன்னா உள்ளே போக தண்ணியும் சேரும் அதிகமாகுதா. ஸோ எங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்து முடிச்சு இந்த பிளேஸை கண்டுபிடிச்சி பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். பட் ஒன்றுமே தெரியாத மாதிரி டம்மியாக இருக்குது. இந்த இடத்த நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் திருவக்கரைன்ற லொக்கேஷனில் வந்துட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல், அதாவது வந்து ஃபோசல்வுட் ட்ரீ அப்படின்ற அந்த ஃபோசல்வுட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னு சொல்லி இருக்குது கவர்மெண்ட்டோடது. அதில் வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க யாராவது ஒருத்தரை கேட்டுட்டு இதுக்கு பேக் சைடில் வர மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். ஆனால் இது பேக் சைடில் நீங்கள் வரும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கல்குவாரி மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு. ஆனால் இந்த இடத்துல சில நெட்டுலாம் ஒர்க் ஆகாதனால லொக்கேஷன் கொஞ்சம் தலைவலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து சேஃபாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது மட்டும் இல்லை, மரம் கல்லா மாறின அட்டகாசமான ஒரு இதுவும் இங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ அதையும் நம்ம பார்த்துருப்போம் தானே. ஸோ அதையும் பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம் உருவாகி 2 கோடி வருஷம் ஆகுதுன்னு சொல்லி புவியியல் சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த அந்த ட்ரீ வுட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுவும் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோட நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். எஸ், எல்லாரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், மறக்காம. எஸ், அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். ஸோ பைக்கை யார் ட்ரைவ் பண்ணால் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. பாய். நீங்கள் ஒரு பாய் கொடுத்துருங்க. பாய்.